சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் சிம்மராசிக்காரர்கள் ஊருக்குள்ள சிம்மராசின்னு சொல்லியே டெத்துக்கு போனா கூட அழுவோட மாட்டேங்கிறாங்க. சார் நீ சிம்மராசி அழக்கூடாதுங்கிறாங்க. 6-7 கூடிய சனி பகவான் இவர் போய் உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருந்தாலும் உங்க ரியல் பிரச்சனை யாரு தெரியுமா? உங்களுக்கு ரியல் பிரச்சனை செவ்வாய். சிம்மராசிக்காரங்க வீடு வாங்கினாலும் லேண்ட் வாங்கினாலும் கண்டிப்பா அதை வித்துருவாங்க, அல்லது சொந்த வீட்டுல அவங்க இருக்க மாட்டாங்க, அந்த வீட்டை வாடகை விட்டுருவாங்க, அல்லது லேண்ட் வாங்கினா வித்துருவாங்க. இதெல்லாம் உங்களுக்கு நடக்கும். அரசு பணி ஆகாது, அரசு பணியில பிரச்சனை வரும், ரத்த சம்பந்தப்பட்ட ஹீமோகுளோபின் சம்பந்தப்பட்ட அனிமியா சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கும். அப்பா பெரும்பாலும் இருக்கிறது கஷ்டம். சிம்மராசிக்காரர்கள் அப்பா இருந்தாலுமே பிரிஞ்சுதான் இருப்பாங்க. இதெல்லாம் இவங்களுடைய லைஃபுடைய ஜெனரல் குணங்கள். அப்போ இவங்க கட்டுமான தொழிலுக்கு போறேன், நான் வந்து ஒரு பொக்லின் வாங்கி ஓட்ட போறேன், வேண்டாம், வீடு கட்டி விற்க போறேன், வேண்டாம், ஒர்க் அவுட் ஆகாது. அப்போ என்னதான் ஒர்க் அவுட் ஆகும்? அழகா ஷேர் மார்க்கெட் இருக்கு, தங்கமே தங்கமா கோல்டு பிசினஸ் இருக்கு, அழகா உங்களுக்கு சூப்பரா பிழைக்கிறதுக்கான நிறைய வழிகள் இருக்கு, ரெஸ்டாரண்ட் இருக்கு. நீங்க ஏன் ரியல் எஸ்டேட்டுக்கே போறீங்க? உங்களை யாரு கட்டடம் கட்ட சொல்றது? சிம்மராசிக்காரர்கள் அப்ப நாங்க என்ன சார் செய்யணும்? என்ன கான்டாக்ட் பண்ணோம். அதான் நீங்க பண்ண வேண்டிய ஒரே வேலை. சிம்மராசிக்காரங்களுக்கு அப்போ காதல் வாழ்க்கை அதெல்லாம் அடுத்தடுத்த பதிவு. இப்போ நான் யார் உங்களுக்கு பிரச்சனைங்கிறது மட்டும் தான் இந்த பதிவு. அப்போ தொடர்ந்து நம்ம ஃபாலோ பண்ணுங்க, எல்லா பிரச்சனைகளும் சரியாகும்.